ஹோட்டல்ல சாப்பிட பிடிக்காத ஒரே குழம்புனா அது நம்ம பாட்டி காலத்து பாரம்பரிய மீன் குழம்பு தான். அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு ஒரு மண் பாத்திரத்துல நல்லெண்ணெய் சேர்த்து கூடவே கொஞ்சம் வெந்தயம், சீரகம், கருவேப்பிலை இலைகள் எல்லாம் சேர்த்து பொரிஞ்சு வந்ததும் பொடியா கட் பண்ண கொஞ்சம் வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் எல்லாம் வதங்கி வந்ததும் 2 தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்ப நம்ம பாட்டி காலத்து பாரம்பரிய சுவை உள்ள மசாலா, நம்ம பாப்பாஸ் கிச்சன் மீன் மசாலா தான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஆயிலே கலந்து விட்டுருங்க. இது அப்படியே பழமையான மீன் குழம்பு டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும். இந்த மசாலா உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கங்க. மசாலா வதக்கி விட்ட பிறகு கொஞ்சம் புளி கரைச்சல், தேங்காய் பால், தண்ணீர், உப்பெல்லாம் சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு மிதமான தீயில நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி எடுத்த மீன் துண்டுகளை இதுல சேர்த்து மூடி வச்சு ஒரு மிதமான தீயில 7-8 நிமிஷம் நல்லா வேக வச்சிருவோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு ஓபன் பண்ணி பாருங்க, மீன் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இதை 1 மணி நேரத்துக்கு பிறகு சாப்பிடுங்க. அப்பதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். யாருக்கெல்லாம் ஹோட்டல் மீன் குழம்பு பிடிக்காது, பாட்டி மீன் குழம்பு தான் பிடிக்கும்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.